உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகர் முப்பாத்தம்மன் கோவில் தெரு வண்டிக்காரன் சாலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர் பத்மா என்பவர் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அங்கு இருந்த 45 பவுன் தங்க நகையை பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் அவரது தன்னலமற்ற செயலையொட்டி விசிக திருப்பத்தூர் தொகுதி மாவட்ட செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மு வெற்றிக்கொண்டான் அளித்த 50,000 ரூபாய் நிதியை சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தூய்மை பணியாளர் பத்மாவிடம் வழங்கி பாராட்டினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விசிக ராசிபுரம் சட்டமன்ற மாவட்ட செயலாளர் மகேந்திரன் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கன்வாடி கட்டிட கல்வெட்டில் அண்ணாநகர் காலனி என்று பெயர் பதிவிட்டுள்ளதைக் கண்டு அவர் அதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் மைய பகுதியில் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்றும் பேரூராட்சி நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்தார். இந்த நிகழ்வில் நாமக்கல் சேந்தமங்கலம் மண்டல துணை செயலாளர் அரசன், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கபிலன், ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தொடர்பாளர் ராமன், அத்தனூர் வெண்ணந்தூர் பொறுப்பாளர்கள் செந்தில் கரிகாலன், ராமராஜ் ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட ராசிபுரம் தொகுதி மாவட்ட செயலாளராக நியமனம் செய்துள்ளார். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு முகாமாக சென்று குறைகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அத்தனூர் பேரூராட்சி 9வது வார்டு முகாமுக்கு அண்ணாநகர் வந்தபோது அங்கிருந்தவர்கள் குறைகளை சொன்னார்கள். இங்கு அங்கன்வாடி திட்டம் வேலை முடிந்து சிறப்பு நடக்க இருந்துள்ளது. அந்த அங்கன்வாடிக்கு காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் தற்போது உள்ளது. அது அருகிலேயே ரோடு இருப்பதால் குழந்தைகள் சடனாக ரோடுக்கு சென்று விடுவார்கள் என்ற அச்சம் மக்களிடையே உள்ளது. அதனால் அதன் திறப்பு விழா காம்பவுண்ட் சுவர் கட்டிவிட்டு அதன் பிறகு திறந்தால் நன்றாக இருக்கும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாகும். அதன் பின்பு மேலும் இந்த அங்கன்வாடி கட்டத்திலிருந்து அண்ணாநகர் காலனி என்பதை கல்வெட்டிலும் மேலே சுவர்களும் பெயிண்டிலும் எழுதியுள்ளார்கள். இப்போது தமிழக அரசானது காலனி என்ற பெயரை நீக்க சொல்லி தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை பின்பற்றாமல் அண்ணாநகர் காலனி என்பதை கல்வெட்டில் பொறுத்துள்ளார்கள். அதை நீக்கிவிட்டு காம்பவுண்ட் கட்டிவிட்டு இந்த அங்கன்வாடி கட்டடத்தை திறந்தால் நன்றாக இருக்கும் என்பது மக்களுடைய கோரிக்கை, எங்கள் விடுதலை கட்சியின் கோரிக்கையாகும். இதை நிறைவேற்றுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறோம். மகேந்திரன், மாவட்ட செயலாளர், ராசிபுரம் தொகுதி, விடுதலை கட்சி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி விசிக சார்பில் மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீரவணக்க நிறைவேந்த நிகழ்வு பாலக்கரை ரவுண்டானா அம்பேத்கர் சிலை அருகே நகர செயலாளர் மணலூர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொருளாளர் சத்தியவாடி பாஸ்கர், செய்தி தொடர்பாளர் சுப்புஜோதி கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உயிர் நீத்த போராளிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கம் செலுத்தினர்.
இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர்கள் தென்றல், அபுபக்கர், சச்சிதானந்தம், நிர்வாக குழு உறுப்பினர் சங்கீதா, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கீதா பார்த்திபன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அபிராமி, முன்னாள் மண்டல செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் 5000, முன்னாள் செய்தி தொடர்பாளர் பூக்கொடை ரவி, சாத்துக்குடல் சக்திவேல், விருதாச்சலம் நகர துணை செயலாளர் வீரமணி, ஒன்றிய செயலாளர் திருஞானம், ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர்கள் மாத்தூர் சரவணன், கோபாலபுரம் பாஸ்கர், கருணாத்தம், ராம்குமார், மேட்டுக்காலனி வீரமணி, ஐயாதுரை, மாத்தூர் ஐயம்பெருமாள், காட்டுப்பரூர் கண்ணன், வீரத்தமிழன், அகத்தியன், பாலா, புதூர் தமிழ்மணி, மாத்தூர் தமிழ், பாபு, ரன்வீர், வல்லரசு, சூர்யா, மணி, ஐயப்பன், விஜயமாநகரம் செல்வம், முருகன், சாத்துக்குடல் பழனிசாமி, சித்தேரிக்குப்பம் தேவா, வெங்கடேசன், ரஞ்சித், எருமனூர் ரஞ்சித், வெங்கடேசன், செந்தில், இருசலகுப்பம் சசிகுமார், கோமங்கலம் ஜூட் வீரமணி, பூந்தோட்ட சங்கர், குண பால்ராஜ், சாத்துக்குடல் சிகாமணி, பரூர் அஜய், கருணா, தர்ஷனா மோகன், மனோஜ் மோகன், ஆலச்செடி பிரபாகரன், அகர முகாம் செயலாளர் ஐயப்பன், மகேஷ்குமார், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு குலசேகரப்பட்டன் பஜாரில் பேரவை தொகுதி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பிரீதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வெளவன், ஒன்றிய துணை செயலாளர் சுடலை பாண்டியன், சமூக நல்லிணக்க பேரவை தொகுதி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆண்டனி ராஜ், மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், சமூக நல்லிணக்க பேரவை உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் சண்முகம், சம்சுதீன், சமூக நல்லிணக்க பேரவை உடன்குடி நகர அமைப்பாளர் செந்தில்குமார், குலசேகரப்பட்டணம் ஊராட்சி பொறுப்பாளர்கள் சாலிக், தடா, தங்கவேல் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விசிக மாவட்ட செயலாளர் மன்னை ரமணி தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு பெரியார் சிலை முன்பு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஹிந்தியை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் ஆதவன், செய்தி தொடர்பாளர் செங்குட்டுவன், துணை செயலாளர்கள் புதியவன், மகேஸ்வரன், செயற்குழு உறுப்பினர் சத்யராஜ், அரசு ஊழியர் ஐக்கியர், மாவட்ட அமைப்பாளர் புத்தர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரிமேட்டில் அரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பில் செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் மாரவாடி செந்தில், மாவட்ட அணி அமைப்பாளர் துரைவிளவன், பெரிய தம்பி கேசவன், துணை செயலாளர்கள் தீரன், தீர்த்தகிரி, ராமமூர்த்தி, சாந்தலிங்கம், சாக்கமாள், ஜெய்சாந்த், மாது, ராம், சோலை, அருள்மணி, சமூக ஊடக பிரிவு ஈழப்பறை முருகன், மேகநாதன், கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐந்தரோடு ரவுண்டானா பகுதியில் மத்திய மாவட்ட விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் தமிழ்மணி தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல துணை செயலாளர் தங்கத்தியாகு, முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சசிகுமார், பொருளாளர் ரகு, மாநில துணை செயலாளர் பாலன், நகர துணை செயலாளர் கணபதி, நிர்வாகிகள் மணி, ஜெகநாதன், சரவணன், பிரதாப், சாமுவேல், ராஜேந்திர சோழன், லட்சுமணன், ஆட்டோகுமார், வேலு, கண்ணதாஸ், ரஜினி, சுரேஷ், அருண், சரவணன், சுரேஷ்குமார், கோவிந்தராஜ், அன்பு, மாதேஷ், பிரதீப், இனியவன், காளிதாஸ், ராஜதுரை, பெரியசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் மஹாலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் முன்னாள் மாவட்ட செயலாளர் மல்லை மலைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் மண்டல செயலாளர் பெரியசாமி, மண்டல துணை செயலாளர் சங்கு உதயகுமார் ஆகியோர் முன்னிலையில் புதிய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அறிமுகப்படுத்தப்பட்டார். முன்னதாக அண்ணா சிலை அருகே ஒன்று கூடிய விசிகவினர் மாவட்ட செயலாளருக்கு மலர் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்தனர். அப்போது அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் வில்லவன் கோதை கலந்து கொண்டார். இன்று திருப்பத்தூர் நகர செயலாளர் ராஜேஷ் கண்ணா, மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் அருள்தாஸ், காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர் மணிவன், திருமயம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திலீபன், ஒன்றிய செயலாளர்கள் சின்னதுரை, சிவ திருப்பதி, மலைச்சந்திரன், செல்லப்பாண்டி, செங்கமுனல் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நகர அமைப்பாளர் மக்கா அப்பாஸ், மருதகுடி போஸ், முன்னாள் சுண்ணாம்பருப்பு ஊராட்சி மன்ற தலைவர் அசமூர்த்தி, கனகு ரவி, தம்பி ஆறுமுகம், வீரபாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் விசிக சிவகாசி சட்டமன்ற தொகுதி சார்பில் மாவட்ட செயலாளர் செல்வின் ஏசுதாஸ் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கிறிஸ்தவ சமூக நீதி துணை பேரவை மாவட்ட அமைப்பாளர் லில்லிராஜன், நகர துணை செயலாளர்கள் திருவள்ளுவர், தொழிலாளர் நலன் விடுதலை முன்னணி நகர அமைப்பாளர் தங்கம் மற்றும் அடங்கா சிறுத்தை ஜோதிராதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரை மெயின் பஜாரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு விசிக ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பாக நடைபெற்றது. இதில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தொண்டரணியின் மாநில துணை செயலாளர் திருமா சுதாகர், ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், ஒன்றிய செயலாளர் ராஜ்வளவன், சாத்தான்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் பவதாரணி, தொண்டரணியின் மாவட்ட அமைப்பாளர் சரவணராசா, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆறுமுக நயினார், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் நயினார், கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் சேதுராமன், திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பால் வனவளவன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருவைகுண்டம் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராஜ், தொண்டரணி பொறுப்பாளர் பாதகரை முத்து, தொண்டரணி பொறுப்பாளர் முருகப்பெருமான், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஏரல் நகர அமைப்பாளர் அஜித் வளவன், சமூக நல்லிணக்க பேரவை ஆழ்வை ஒன்றிய அமைப்பாளர் சுடலை, கருங்குளம் கிருஷ்ணமூர்த்தி, நாகராஜ், நார்த்தன் குறிச்சி முகாமை சார்ந்த மரி ஆனந்த், செல்வன் ராஜா, வசந்தகுமார், முகேஷ், கண்ணா, வேல்முருகன், திரு புளியங்குடி மைக்கேல், அஜித் குமார், மங்களக்குறிச்சி பிரபா, லட்சுமணன், காந்திநகர் பிரசாந்த், தாய் விளை முகாம் சிறுத்தைகள், மதுரை வீரன், வேல்குமார், இளவரசன், ஹரி, பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட விசிக சார்பில் அரசியலமைப்பு சட்டத்தின் வகுப்பறை உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இள திருமேனி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாக குழு பொறுப்பாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட துணை செயலாளர்கள் நாகராஜ், சிவசக்தி, சுபாஷ், செல்ல மணிகண்டராஜா, பாலமுருகன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் குணசங்கரி, சின்னராஜ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சத்யவானே, கவையரசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் கௌசல்யா, முன்னாள் தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், ஒன்றிய செயலாளர் இளையராஜா, ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், ஒன்றிய பொருளாளர்கள் ரகு, சுந்தரமூர்த்தி, நகர செயலாளர் அம்பேத், ஊராட்சி மன்ற தலைவர் செந்தமிழ், மாநில நிர்வாகிகள் முரளி, பாஸ்கர், ஒன்றிய துணை செயலாளர்கள் ராமையா, விஜயபாலன், ஜானகிராமன், சிறுத்தை சேகர், வீரபாபு, அருண் பிரசாத், இடிமுரசு, மாவட்ட நிர்வாகிகள் பார்த்திபன், பிரபாகரன், காட்டுராஜா, தூயவன், மாவட்ட அமைப்பாளர் செல்வம், ஸ்ரீதர், தீரன், ஜெயராஜ், பீமாராவ், குணசீலன், ஈழநேசன், குளோப் தனசேகர், ராபர்ட், முகாம் செயலாளர்கள் ராஜ், மணிகண்டன், சுந்தர், மதி, ராஜமூர்த்தி, சிவராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நகர செயலாளர் செங்கதிர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கலைமோகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி, செந்தில், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஹிட்லர் கிருஷ்ணா, மாவட்ட துணை செயலாளர் ஜவகர், சுபாஷ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் சலீம் வெளவன், நகர அமைப்பாளர் கிட்டு, மாநில துணை செயலாளர்கள் பழனிவேல், ஸ்ரீதர், கடலூர் நகர பொருளாளர்கள் பிரபாகரன், இமானுவேல், நகர துணை செயலாளர்கள் சிலம்பு, துரை, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆறு, சுகுமாரன், திருமாகபிலன், ஹானஸ்ட், சவுந்தர், ராஜ்குமார், சிட்டு, நகர நிர்வாகிகள் ஆறுமுக மற்றும் நிர்வாகிகள், விருதுநகர் முகாம் இணை செயலாளர் முக்கி, புதியவன், பாபா, தமிழ் வளவன், சந்தோஷ், விக்னேஷ், அபி, சரண், சசி, ஆதிஷ், நிலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை கிழக்கு தொகுதி கருப்பாய் ஊரணியில் உள்ள தனியார் மகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிக தொடர்வது ஏன் என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் ஒருங்கிணைப்பாளர் மஸ்தான்பட்டி கருப்பு விளவன், ஒன்றிய செயலாளர் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மதுரை கிழக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் அரசுமுத்து பாண்டியன், தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வரிச்சியூர் கரு பூமிநாதன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் அழகுமணி, மாவட்ட துணை அமைப்பாளர் கல்லானை செல்வகுமார், காட்சி ஊடக அமைப்பாளர் கல்யாண் கருத்துரை வழங்கியவர்கள். மாநில துணை செயலாளர் கனியமுதன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் செல்லப்பாண்டியன், மண்டல செயலாளர் கார்வளவன், மதுரை கிழக்கு ஒன்றியம் தெற்கு மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அமுதன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், சமூக ஊடக அமைப்பாளர் குமார் வளவன், தொண்டரணி அமைப்பாளர் சிறுத்தை கனி, மாவட்ட அமைப்பாளர் ஈழவளவன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் செல்வி, பேச்சி, சந்திரலேகா, பிரேமா, ரேவதி, குமார் வளவன், முகாம் செயலாளர் கேபிள் பாலா, முகாம் நிர்வாகி முருகானந்தம் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்.
நாகை மாவட்டம் திருமருகில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் அம்பேத்கர் பெரியார் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக திருமருகலில் கடை தெருவில் இருந்து பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று அம்பேத்கர் மற்றும் பெரியார் திருவுருவப் படங்களுக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட செயலாளர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த பேரணியை மண்டல செயலாளர் இடிமுரசு துவக்கி வைத்தார். இதில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் உலகநாதன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன், ராஜேஸ்வரி, கீழ்வேளூர் ஒன்றிய செயலாளர் பாவேந்தன், பாஸ்கரன், காசி, நல மாகராஜன், அருண், நூருல் அமீன், மதுரை வீரன், அம்பிகா, நடராஜன், கலையரசன், தினேஷ், காளிதாஸ், மனோஜ், பாட்ஷா, ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் அதிகமான், ஒன்றிய செயலாளர் பழனி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிருந்தா, நகர செயலாளர் மாயக்கன், சுபாஷ், வழக்கறிஞரணி வீர மகேந்திரன், முத்து, வைகோ, தமிழ், காமேஷ், ஆற்றல் அரசு, பெரியசாமி, சிந்தை தமிழன், ராமலிங்கம், யஸ்வந்த்ராவ், வேலாயுதம், லோகு, கரிகாலன், மெஸ்ஸின வேலு, நந்தகுமார், செல்லப்பன், மகளிர் அமைப்பை சேர்ந்த தீபாஞ்சி குமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சூளிங்கர் அடுத்த பாராஞ்சி கிராமத்தில் விசிகாவின் 26வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கைப்பந்து விளையாட்டுப் போட்டி சூளிங்கர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ரத்ன நரகுமரன், அரக்கோணம் மண்டல செயலாளர் தமிழ்மாறன், மண்டல துணை செயலாளர் வெற்றிவளவன், உதயகுமார், சுமன்ராஜ், குருமூர்த்தி, சுந்தர் மற்றும் PR அம்பேத்கர் நற்பணி மன்றம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தலைமை நிலைய செயலாளர் விசிகா கட்சி இளம் சேகுவரா, சூளிங்கர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ரத்ன நரகுமரன் ஆகியோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீர முழக்கமிட்டு கைப்பந்து போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து கைப்பந்து வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். தொடர்ந்து விசிகா மற்றும் அம்பேத்கர் நற்பணி மன்றம் சார்பில் ஏழை முதியவர்களுக்கு புத்தாடை வழங்கி, இளைஞர்களுக்கு பாராட்டு கேடயம் வழங்கி, மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விசிகாவில் இழந்த இளைஞர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. இதில் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ், அல்போன்ஸ் பாபு, முகாம் செயலாளர் தமிழ்நாதன், முகாம் பொருளாளர் வல்லரசு, துணை செயலாளர் இளம்பொழியன், துணை செயலாளர் தமிழரசன், துணை செயலாளர் பிரேமகுமார், பொறியாளர் கவியரசு, முகாம் செயலாளர் பாராஞ்சி சங்கீதராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சோளிங்கர் சட்டமன்றம் அரக்கோணம் ஒன்றியத்தைச் சேர்ந்த பாராஞ்சி கிராமத்தின் கிளை சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தலைவர் எழுச்சி தமிழின் அரசியலை ஏற்று இங்கே கிளை ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அந்த வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் இன்றைய தினம் பாராஞ்சி கிராம கிளையின் சார்பாக வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறது. தலைவர் எழுச்சி தமிழர் வடார்காடு அம்பேத்கர் மாவட்டமாக இருக்கும்போது முதலில் சோளிங்கர் ஒன்றியத்தில் தான், சோளிங்கர் நகரத்தில் 1993ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி, டிசம்பர் 19ஆம் தேதி சோளிங்கர் நகரில் முதலில் கால் பதித்து அவர் எழுச்சி தமிழர் இந்த மாவட்டத்திற்கே எழுச்சி ஊட்டினார். அவர் கால் பதித்த கால் நூற்றாண்டு விழாவை ஏற்கனவே சோளிங்கர் நகரத்தில் நடத்தி, இப்பொழுது இந்த கிராமத்தில் ஏற்கனவே தலைவர் எழுச்சி தமிழர் வந்திருந்தாலும் கூட, முதலிலேயே வந்திருந்தாலும் கூட, விடுதலை சிறுத்தையாய் தங்களை இணைத்துக் கொண்டு வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்தை இந்த கிராம இளைஞர்கள், நம்முடைய கட்சி முன்னோடிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீதிதோறும் ஊர்தோறும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருக்கும் போது இந்த கிராமத்தில் குறிப்பாக பாராஞ்சி கிளையில் வீடுதோறும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மாபெரும் எழுச்சியான ஒரு கொண்டாட்டம். எனவே எப்படி பாராஞ்சி கிளையில் வீடுதோறும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு ஊரிலும் தலைவர் எழுச்சி தமிழரின் தியாகத்தை, அர்ப்பணிப்பை, அவசியத்தை உணர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை, களத்தை, கருத்தியலை நடைமுறை பெற வேண்டிய காலம் இப்போது இருக்கிறது. பிஜேபி, RSS, சங் பரிவார் அரசியலில் சேரிகளுடைய இளைஞர்கள் அல்லது ஊரும் சேரியும் பிரிக்க வேண்டும் என்கிற
பிரிவுவாத பிளவுவாத அரசியலில் இருந்து இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்தி சமூக நல்லிணமாக கொண்டு செல்வதற்கு பாராஞ்சி கிராமத்தை போன்ற இந்த கிளைகள் தான் முன்னுதாரணமாக இருக்கிறது. இந்த பகுதியில் மிகப்பெரிய கிளை, மிகப்பெரிய கிராமம். எனவே இந்த பாராஞ்சி கிராமத்தின் இளைஞர்கள் போல ஒவ்வொரு ஊரிலும் இது போன்ற இளைஞர்கள், அரசியல் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்கிற ஊக்கத்தை அளிக்கும் வகையில் தலைமை நிலையத்தின் சார்பாக, தலைவர் எழுச்சி தமிழரின் சார்பாக நான் இங்கு வந்து இந்த பாராஞ்சி கிராமத்தை இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று அவர்களுடைய நம்முடைய எழுச்சி தமிழுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாராஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த அத்தனை பொதுமக்களுக்கும், பாராஞ்சி கிராமத்தின் புரட்சியாளர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டாரமட்ட ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மூத்தகல் ஊராட்சியில் விசிக மாவட்ட செயலாளர் தனராசு தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி 30க்கும் மேற்பட்டோர் தங்களை விசிகாவில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் தண்டாரமட்ட ஒன்றிய செயலாளர் மாயவன், ஒன்றிய நிர்வாகி தனவேல், செங்கம் ஒன்றிய பொருளாளர் போத்துராஜா, தண்டாரமட்டு ஒன்றிய துணை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செந்தல், தமிழரசு, அறிவழகன், முனியப்பன், பழனி, சாந்தி, நதியா, கனிமொழி, சின்ன குழந்தை, அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவரி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அவினாசி கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், கிருஷ்ணராயபுரம் பேரூர் பொறுப்பாளர் உதயநிதி, பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன், தாந்தோனி, ஒன்றிய செயலாளர் பிரபு, அம்பிகா, வீரமணி, பிச்சம்பட்டி முரளி, கோவைக்குளம் கார்த்திக், அம்பேத் பிரசாத், பூவம்பாடி பிரசாத், சேங்கல், சுபாஷ், கருணாகரன், சமூக ஊடக மையம் பெருமாள், விளவன், கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் விசிக சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் கட்சி ஆக்கப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின், மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன், மண்டல செயலாளர் தமிழரசன், மீனாள் மண்டல செயலாளர் விடுதலை செழியன், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் பொன்னி விளவன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் நிர்வாகிகள் கன ஈழத்தமிழன், சிறுத்தை வீரா, திராவிட உதயா, சீனு, கேசவன், நூர்ஜஹான், ஜெயந்தி, அம்பேத், ஆதித்தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக ரயில் நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைகளுக்கு விசிகாவினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர் கோகுல் அமர்நாத் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி ரயில் நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மறைக்கும் தடைகளை அகற்றக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மண்டல செயலாளர் அம்பேத் வளவன், வேலூர் முன்னாள் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் துணை மண்டல செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன், வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கலா, ஜோலார்பேட்டை நகர செயலாளர் வின்சென்ட், நகர பொறுப்பாளர் ஸ்ரீதர், ஒன்றிய செயலாளர் ரமேஷ் முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற சோலையார்பேட்டை சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமை தம்பி கோகுல் அமர்நாத் அவருடைய அறிமுக கூட்டமும், சோலையார்பேட்டை சட்டமன்ற தொகுதியுடைய சிறப்பு செயற்குழு கூட்டமும் இங்கு நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல செயலாளர் அருமை தோழர் பி.க. அம்பேத்கர் அவர்கள் சிறப்பு விருந்தாக பங்கேற்றோம். மண்டல துணை செயலாளர்கள் தீனா கோவேந்தன், மண்டல துணை செயலாளர் அருமை தோழர் முருகேசன் உள்ளிட்ட மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானமும், தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தையும் இந்த செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோலையார்பேட்டை
பேருந்து நிலையத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக தேவையற்ற முறையில் இருக்கின்ற அந்த பேருந்து நிறுத்தத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தீர்மானமாக வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 9 மணி அளவில் புரட்சி அம்பேத்கருடைய சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் அவர்களால் ஜோலார்பேட்டையினுடைய மாவட்ட செயலாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அருமை தோழர் கோகுல் அமர்நாத் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பிலும் ஜோலார்பேட்டையினுடைய பொறுப்பாளர்கள் சார்பிலும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 2ஆம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை மறைக்கின்ற அந்த தடைகளை நீக்க கோரி மாவட்ட செயலாளர் கோகுல் அமர்நாத் தலைமையில் 9 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பநட்டை ஒன்றிய பகுதியில் உள்ள திருவாளந்துறை இனம் அகரம் உள்ளிட்ட பகுதிகளில் விசிக சார்பில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் வேர்களை தேடி என்ற நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மணல் திருட்டை தடுக்க வேண்டும் என்றும் திருவாளந்துறை பகுதியில் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாடுவதற்கு மைதானம் அமைத்து தர வேண்டும் என்றும் திட்டக்குடி முதல் திருவாளந்துறை போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இடிமுழக்கம், வடிவேல், ஐயம்பெருமாள், அழகுமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல்படி தொடர்ந்து வேர்களை தேடி என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதன் 12வது நாளாக திருவாளந்துறைக்கு வருகை புரிந்துள்ளேன். அதற்கு முன்பு தழுதாலையில் அம்பேத்கர் சிலை அடிக்கல் நாட்டு விழா, படிப்பகம் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு இங்கு வந்துள்ளேன். இதை முடித்துவிட்டு ராம்ஜி நகர் போன்ற பகுதிகளுக்கு வேர்களை தேடி செல்ல இருப்பதால் அகரம் போன்ற பகுதிக்கு செல்ல வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல்படியே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் கிளை சீரமைத்து புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துள்ளேன். இளஞ்சிறு தேர்ச்சி பாசறை கிளை செயலாளர், மகளிர் அணி கிளை செயலாளர் போன்ற நிர்வாகிகளையும் கிளையின் நிர்வாகிகளையும் சீரமைத்துள்ளேன். இந்த பகுதியின் பெரிய ஊர் என்பதால் இதில் நிறைய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து சரிவர செயல்பட அறிவுறுத்தியுள்ளேன். இந்த பகுதியில் மணல் திருட்டு தொடர்ந்து நடைபெறுவதால் அதை நிறுத்துவதற்கு பலமுறை ஊர் மக்கள் புகார் செய்தும் மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட காவல்துறையோ நடவடிக்கை எடுத்துள்ளேன். அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம். இந்த பகுதியில் கள்ள சந்தையில் மதுபானங்கள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். திட்டக்குடியிலிருந்து வரும் பேருந்து திருவாளந்துறை வந்து வீக்குளத்தூர் வழியாக வழித்தடத்தை செல்ல வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைக்கணும். அதையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த கோரிக்கைகள் முழுதும் நிறைவேற்றவில்லை என்றால் உடனடியாக மக்களை திரட்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இந்த வேர்களின் தேடி பயணத்தின் முடிவில் இது அனைத்து தீர்மானங்களும் போராட்ட வடிவில் நாம் எடுத்து செல்வோம். என்னை மாவட்ட செயலராக அறிவித்த என் வாழ்நாள் தெய்வமான எழுச்சி தமிழர்களுக்கு நன்றியும் என்று உண்மையாகவும் இருப்பேன் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய குடியரசு தின விழாவில் இந்த விழா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். அவரின் பெயரை மறைத்து குடியரசு தின விழா என்று கொண்டாடுகிறார்கள்.
இந்த நாட்டின் தேச தந்தையாக இருக்கக்கூடிய ஒரே தகுதியும் திறனும் உள்ளவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இதை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டிய நாள். அதனால் இந்த குடியரசு தினத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் நாளாக நாம் கொண்டாட வேண்டும் கூறி நான் கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர், பெரம்பலூர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,